கிடைக்குது. தாய்மார்களே, பெரியோர்களே, நிர்வாக பெரியோர்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு இங்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு உடல் ஆரோக்கியம். அல்லாஹ் தஆலா மனித சமூகத்திற்கு எண்ணற்ற நியமத்துகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றான். அவ்வாறு வல்ல இறைவனால் வழங்கப்பட்ட அளம்பெரும் நியமத்துகளில் ஒன்று ஆரோக்கியம். நோய் இல்லாத சுகமான வாழ்க்கை மனித வாழ்வில் ஆரோக்கியம் எந்த அளவு முக்கியம் என்பது அனைவரும் அறிந்த விஷயம். ஆரோக்கியம் தான் ஒரு மனிதனின் மூலதனம். அஸ்திவாரமின்றி ஒரு கட்டிடம் எப்படி எழுந்து நிற்க முடியாதோ அதேபோல் ஆரோக்கியமின்றி ஒரு மனிதனால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது, எதையும் சாதிக்க முடியாது. ஆரோக்கியமின்றி கல்வி இல்லை, ஆரோக்கியமின்றி தொழில் இல்லை, ஆரோக்கியமின்றி பொருளாதாரம் இல்லை, ஆரோக்கியமின்றி நிம்மதி இல்லை, ஆரோக்கியமின்றி எதுவும் இல்லை. தொழுகை, நோன்பு, ஹஜ் போன்ற இஸ்லாமிய கடமைகளை நிறைவேற்றுவதற்கும் ஆரோக்கியம் அவசியம். நோய்களும் அதனால் ஏற்படும் மரணங்களும் அதிகரித்துவிட்ட இந்த காலத்தில் சிறு நோக்காடு வந்தாலும் நாம் பதறி விடுகிறோம். எனவேதான் சுகவீனம் கண்டுவிட்டால் மருத்துவம் பார்ப்பதற்கு எத்தனை லட்சங்கள் செலவு செய்வதற்கும் நாம் தயாராக இருக்கிறோம். ஆனால் உண்மையில் மருத்துவம் என்பது நாம் நினைப்பது போன்று நோய் வந்த பிறகு அந்த நோயை குணப்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்பட்ட சிகிச்சை மட்டுமல்ல, நோய் வராமல் தடுப்பதற்கும் இருக்கின்ற ஆரோக்கியத்தை பாதுகாப்பதும் தான் உண்மையான மருத்துவம். இன்ன கவாத்தி ஹிப்துல் அப்கானி சலாசா ஹிப்துல் சிஹத்துன் வல் ஹமியது அனில் முஆதில் காசிதா. மருத்துவத்தின் மூலக்கூறுகள் என்பது ஆரோக்கியத்தை பாதுகாத்தல், பாதிப்பை ஏற்படுத்தும் விஷயங்களிலிருந்து தற்காத்துக் கொள்ளுதல், அழிவை ஏற்படுத்தும் அடிப்படையை விட்டு விலகியிருத்தல் இம்மூன்றாகும். எனவே நோய் வந்த பிறகு சிகிச்சை அளிப்பதை விட நோய் வராமல் பாதுகாப்பதும் கவனமாக இருப்பதும் தான் முக்கியம். அதுதான் புத்திசாலித்தனம். இஸ்லாம் நமக்கு அதைத்தான் சொல்கிறது. ஃபமன் கான மின்கும் மரீலன் அவ் அலா ஸஃபரின் ஃபிதத்துன் மின் அய்யாமின் உகர். உங்களில் யார் ஒருவர் நோயாளியாகவோ அல்லது பிரயாணத்திலோ இருந்தால் அவர் நோன்பு நோக்க வேண்டியதில்லை, ரமலான் அல்லாத மற்ற நாட்களில் கணக்கிட்டு நோற்றிவிடவும். ஆகவே நீங்கள் சுத்தம் செய்து கொள்ள தண்ணீரையும் பெற்றுக் கொள்ளாத சமயத்தில் தொழுகை நேரம் வந்துவிடுமே, ஆனால் அதற்கு நீங்கள் தொழுகையை பிற்படுத்த வேண்டியதில்லை. சுத்தமான மண்ணை தொட்டு உங்களுடைய முகங்களையும் கைகளையும் துடைத்து தயமும் செய்து கொள்ளுங்கள். ரமலானில் நோன்பு வைப்பதை கடமையாக்கிய மார்க்கம் பயணிகளுக்கு நோன்பை விட்டுக் கொள்ள அனுமதி அளிக்கிறது. தொழுகைக்காக ஒளி செய்வதை கடமையாக்கிய மார்க்கம் நோய் வந்துவிட்டாலோ அல்லது நோய் வந்துவிடும் என்றோ, நோய் அதிகமாகிவிடும் என்றோ அச்சம் இருந்தால் ஒளி செய்யாமல் தயமும் செய்து கொள்ள அனுமதி அளிக்கிறது. ஐவேளைகளில் நின்று தொழுவதை கடமையாக்கிய மார்க்கம் முடியாதவனுக்கு உட்கார்ந்து தொழுவதை கடமையாக்குகிறது. இதுவெல்லாம் மனித சமூகத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு இஸ்லாம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள். பொதுவாகவே மார்க்கம் ஒரு பிரச்சனைக்கும் ஒரு இடையூறுக்கும் தீர்வை சொல்லும். அதே நேரம் அந்த பிரச்சனையும் இடையூறும் வராமல் தடுப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கும். விபச்சாரம் செய்தால் அதற்குரிய தண்டனையை சுட்டிக்காட்டும் மார்க்கம் விபச்சாரம் நிகழாமல் தடுக்கும் வழிமுறைகளை விரைவாகவே சொல்லியிருக்கிறது. திருடினால் கையை வெட்ட வேண்டும் என்று சொன்ன மார்க்கம் ஒருவனை திருடாமல் தடுக்க என்ன செய்ய வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறது. தலாக் நிகழ்ந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்ட மார்க்கம் குடும்பத்தில் மனக்கசப்பு ஏற்படாமல் வாழ்க்கை இனிக்கவும் வழிகாட்டுதல் இருக்கிறது. பொதுவாகவே ஒரு பிரச்சனையில் ஒரு முஸ்லிம் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். நமக்கு முன்னால் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களை பேசி இந்த மாணவிக்கு அல்லாஹ் தஆலா மென்மேலும் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக. பயான்